குழந்தை பிறந்த உடனே ஃபர்ஸ்ட் ஆஃப் ஆல் எங்க இருக்கிறீங்க அதுன்றது முக்கியம். ஸோ நீங்க சூஸ் பண்ற இடம் வந்து உங்களையும் உங்க குழந்தையும் கொஞ்சம் பார்த்துக்க கூடிய, அது உங்க அம்மா வீடா மாமியார் வீடா, தட் இஸ் ஆல் இஸ் யோர் ஒன் டே அட் அ டைம்னா ஒரு டிஸார்டர்ட் ஆயிடும் நம்மளோட டேஸே. இப்போ நம்மளுக்கு இப்பனா நம்ம இந்த டைம் படுப்போம், இந்த டைம் எழுந்திருப்போம்லாம் இருக்கலாம். குழந்தை வந்ததுக்கு அப்புறம் அந்த மாதிரி எந்த ஸ்கெடியூலுமே இருக்காது இல்லையா? அதனால பிரெயின் வந்து ரொம்ப டிஸார்டர்ட் ஆயிடும். இப்போ இவங்களே போயிட்டு எல்லாத்தையும் யோசிச்சு பண்ண முடியாது இல்லையா? அதனால தான் நான் சொல்றேன், பார்ட்னர் வந்து அவங்க கரெக்டான டைமுக்கு சாப்பிட்டாங்களா, கரெக்டா தண்ணி குடிக்கிறாங்களா, அவங்களே தூங்கலனா கூட நான் வச்சுக்கிறேன் ஒரு குழந்தைய, ஒரு 1 hour நீ தூங்குமா, நான் எழுப்புறேன் உன்னை குழந்தை அழுதா அப்படின்னு சொல்லிட்டு whoever is taking care should take the baby outside and you have to make space for the girl. இந்த முதல் 3 மாசம் ரொம்ப கஷ்டம். ஏன்னா குழந்தைக்கும் அம்மாக்கும் அந்த கனெக்ஷனே இருக்காது இல்லையா? வெளியில வரும், அது பாட்டு பால் குடிக்கும், முச்சா போகும், ஆய் போகும், இப்படியே போயிட்டு இருக்கும். கரெக்டா ஒரு 3.5 மாசத்துல வந்து குழந்தை வந்து அம்மாவை மட்டும்தான் அப்படியே மூஞ்சி பார்த்து ஒரு ஸ்மைல் வரும். தட் இஸ் வென் நம்ம பட்ட எல்லா கஷ்டத்துக்கும் இட் இஸ் லைக் a reward. ஒரு வயசு ஆயிடுச்சு, குழந்தை கத்திக்கிட்டே இருக்கு அப்படின்னா அதை நம்ம எப்படி ஹேண்டில் பண்ண போறோம்? நம்ம எக்யூப் பண்ணிக்கிட்டே இருக்கணும். குழந்தை வளர 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 அவங்களுக்கு ஏத்த மாதிரி நம்மளும் வளரணும். இது எல்லாமே வந்து கான்ஷியஸா இருக்கும்போது வரும். உங்களுக்கு வந்து ஹெல்ப் இல்லைன்னு வச்சுக்கோங்க, அண்ட் உங்களால அஃபோர்ட் பண்ண முடியுது ஒரு பர்சன் அப்படின்னா நீங்க கோ ஃபார் இட்னு சொல்றேன். டெஃபினெட்லி அதுல ஒரு ப்ராசஸ் இருக்கு. நீங்க அந்த பர்சனை ட்ரஸ்ட் பண்றீங்களா, அது எல்லாமே இருக்குதான், நான் இல்லைன்னு சொல்லல. பட் ஏதோ ஒரு ஹெல்ப் நல்லது தானேங்க, அண்ட் இட்ஸ் ஸ்ட்ரக்சர்ட் ஹெல்ப்னா இன்னும் நல்லது. குழந்தை பிறந்து எவ்வளோ நாட்கள் ஆனாலும் சரி, வருஷங்கள் ஆனாலும் சரி, நீங்க லாஸ்டா ஃபீல் பண்றீங்க, உங்களால குழந்தை கூட கனெக்ட் பண்ண முடியல, உங்களுக்கு உள்ள ஒரு சந்தோஷம் இல்லை, எப்பயுமே அழுதுட்டே இருக்கிற மாதிரி இருக்கு, மண்டெல்லாம் வெடிக்கிற மாதிரி இருக்குன்னு நீங்க நினைக்கிறீங்கன்னா யூ ஆர் நாட் அலோன் இன் திஸ். நீங்க இதுல தனியாவே இல்லை. டாப் ப்ரொஃபஷனல் விமென்ல ஆரம்பிச்சு அடித்தட்டு மக்கள்ல வரைக்குமே எல்லா இடத்துலயுமே இது நடந்துட்டு இருக்கு. ஸோ இந்த மாதிரி ஒரு சிச்சுவேஷன், ஒரு டிப்ரெஷன், ரொம்ப ஸ்ட்ரகிள் பண்ணுற ஒரு மதர் சிச்சுவேஷன் வரக்கூடாது அப்படின்றதுக்கு நம்ம எப்படி பார்ட்னர் சூஸ் பண்ணுறதுலேருந்து என்னெல்லாம் பண்ணுன்றதை நீங்கள் சொன்னீங்க. பட் இன்கேஸ் எனக்கு போஸ்ட்மார்ட்டம் டிப்ரெஷன் வரக்கூடாது, வந்துருச்சு அப்படின்னா அதை எப்படி ஹேண்டில் பண்ணணும் மேம்? குழந்தை பிறந்த உடனே ஃபர்ஸ்ட் ஆஃப் ஆல் எங்கே இருக்கிறீங்க அதுன்றது முக்கியம். ஸோ நீங்கள் சூஸ் பண்ணுற இடம் வந்து உங்களையும் உங்கள் குழந்தையும் கொஞ்சம் பார்த்துக்கக்கூடிய, அது உங்கள் அம்மா வீடா மாமியார் வீடா, தட் இஸ் ஆல் இஸ் யோர். நீங்கள் உங்களோட டெசிஷன் வச்சு யூ சூஸ் அ பிளேஸ் வேர் யூ ஹேவ் சம் கைண்ட் ஆஃப் அ மென்டல் பீஸ் அண்ட் யூ கேன் கான்சென்ட்ரேட் ஆன் யோர் செல்ஃப் அண்ட் யோர் பேபி. வேறு பெரிய எக்ஸ்பெக்டேஷன்ஸ் கம்மியாக இருக்கும். அதனால தான் எல்லாருமே அம்மா வீட்டுக்கு அனுப்புகிறாங்க, ஏன்னா அங்கே பார்த்துப்பாங்க இல்லையா, அந்த இதில் அனுப்புகிறாங்க. அடுத்து வந்து டேக் இட் ஒன் டே அட் அ டைம்னு சொல்லுவேன். யூஸ்வலாக ஒன் டே அட் அ டைம்னா ஒரு டிஸார்டர்ட் ஆகிடும் நம்மளோட டேஸே. இப்போ நம்மளுக்கு இப்போனா நம்ம இந்த டைம் படுப்போம், இந்த டைம் எழுந்திருப்போம்லாம் இருக்கலாம். குழந்தை வந்ததுக்கப்புறம் அந்த மாதிரி எந்த ஸ்கெடியூலுமே இருக்காது இல்லையா? அதனால பிரெயின் வந்து ரொம்ப டிஸார்டர்ட் ஆகிடும். அப்போ நம்ம யூஸ்வலாக நான் என்கிட்ட வர மதர்ஸ் கிட்ட நான் என்ன சொல்வேன்னா, இன்னைக்கு ஒரு நாள் எப்படி போகுது, ஜஸ்ட் லுக் அட் டுடே. இன்னைக்கு வந்து ஒரு 4-5 மணி நேரம் யூ ஷுட் ஃபைண்ட் சம் டைம் டு ஸ்லீப். டூம் ஸ்க்ரோல் பண்ணாதீங்க. குழந்தை ஒரு ஃபிக்ஸட் டைமில் மற்றவங்க எல்லாம் முடிச்சுட்டு இருக்காங்க அப்படின்னா குழந்தைய வெளியில் கொடுத்துட்டு நீங்கள் கொஞ்சம் நேரம் தனியாக படுத்து தூங்குங்க. ஏன்னா குழந்தை கூட தூங்க சொல்லி சில பேர் சொல்லுவாங்க. நான் என்ன பார்த்துருக்கேன்னா, குழந்தை பக்கத்தில் படுத்துட்டு இருக்கு அப்படின்னா நம்மளுக்கு ஜென்ரலாகவே பயமாக இருக்கும். குழந்தை மூச்சு விடுதா, குழந்தை எழுந்து அழுதான்னு அந்த தோணிட்டே இருக்கும், நம்ம தூங்க முடியாது. அதனால் ஐ டெல் தெம் டு கிவ் த பேபி அவுட் சைட் டு சம் ரிலையபிள் சோர்ஸ் அண்ட் ஸ்லீப் in the room by yourself. அட்லீஸ்ட் ஒரு 3 hours 4 ஹவர்ஸ்க்கு. அது அப்போ தான் வந்து திருப்பி மில்க் செக்ரேஷனுமே இன்க்ரீஸ் ஆகும், கொஞ்சம் ஸ்ட்ரெஸ் லெவல் கொஞ்சம் கம்மியாகும். நியூட்ரிஷியஸாக சாப்பிடணும். பசி கொஞ்சம், ஏன்னா பாதி நேரம் பால் கொடுத்துருக்கும் போது பசிக்குதுன்னே அவங்களுக்கு தெரியாது. they get lost, that is the thing, no? so இப்போ இவங்களே போயிட்டு எல்லாத்தையும் யோசிச்சு பண்ண முடியாது இல்லையா? அதனால தான் நான் சொல்கிறேன், பார்ட்னர் வந்து அவங்க கரெக்டான டைமுக்கு சாப்பிட்டாங்களா, கரெக்டாக தண்ணி குடிக்கிறாங்களா, அவங்களே தூங்கலைனா கூட நான் வச்சுக்கிறேன் ஒரு குழந்தைய, ஒரு 1 hour நீ தூங்குமா, நான் எழுப்புறேன் உன்னை குழந்தை அழுதா அப்படின்னு சொல்லிட்டு whoever is taking care should take the baby outside and you have to make space for the girl to relax a bit. அப்புறம் ஒரு 1.5 மாதம் 2 மாதத்துக்கு அப்புறமா நீங்கள் வெளியில் போகணும். சன்லைட், போயிட்டு ஒரு வாக்கு, கொஞ்சம் அந்த ஸ்ட்ரக்சரை கொண்டு வர ட்ரை பண்ணுறது, இதெல்லாம் பண்ணணும். ஜென்ரலாக வந்து ஒரு 3.5 மாதத்தில் வந்து குழந்தை வந்து முகம் பார்த்து சிரிக்கும். இந்த முதல் 3 மாதம் ரொம்ப கஷ்டம். ஏன்னா குழந்தைக்கும் அம்மாக்கும் அந்த கனெக்ஷனே இருக்காது இல்லையா? வெளியில் வரும், அது பாட்டு பால் குடிக்கும், முச்சா போகும், ஆய் போகும், இப்படியே போயிட்டுருக்கும். கரெக்டாக ஒரு 3.5 மாதத்தில் வந்து குழந்தை வந்து அம்மாவை மட்டும்தான் அப்படியே மூஞ்சை பார்த்து ஒரு ஸ்மைல் வரும். தட் இஸ் வென் நம்ம பட்ட எல்லா கஷ்டத்துக்கும்
இட் இஸ் லைக் அ ரிவார்ட். ஃபீட் பண்ணிட்டு இருக்கும் போதே குழந்தை நம்மளை பார்த்து சிரிக்கும். யூஸ்வலாக அந்த 3 மாதத்துக்கு அப்புறமா அந்த இஷ்யூஸ் கொஞ்சம் கம்மியாகும். அதுக்கப்புறமும் அப்போ என்ன பண்ணணும், ஒரு 3-4 மந்த்ஸ்லேயே வந்து இஃப் யூர் அ ஒர்க்கிங் உமன் இல்லை நீங்கள் ஈவன் இஃப் யூர் அ ஹோம் மேக்கர், உங்களோட வேறு பேஷன்ஸையுமே நீங்கள் வந்து கொஞ்சம் கொஞ்சமாக எவ்ரிடே 1 hour இது எனக்காக பண்ண போகிறேன் அப்படின்னு சொல்லணும். உங்களுக்கு ஓவர்வெல்மிங்காக இருக்கிறத நம்ம வந்து கண்டுபிடிக்கணும். ஓவர்வெல்மிங்காக இருக்குதுன்னா ஒரு வயசு ஆயிடுச்சு, குழந்தை கத்திக்கிட்டே இருக்குது அப்படின்னா அதை நம்ம எப்படி ஹேண்டில் பண்ண போகிறோம்? நம்மளை நம்ம எக்யூப் பண்ணிக்கிட்டே இருக்கணும். குழந்தை வளர 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 அவங்களுக்கு ஏற்ற மாதிரி நம்மளும் வளரணும். இது எல்லாமே வந்து கான்ஷியஸாக இருக்கும்போது வரும். ஒரு ப்ராப்ளம் வருதுன்னா அதை நம்ம சால்விங் மோடில் நம்ம மைண்டை வந்து கொஞ்சம் மாற்றணும். விக்டம் மோட்லேருந்து கொஞ்சம் வெளியில் வரணும். இது எல்லாத்துக்குமே வந்து லாட் ஆஃப் இப்போ சப்போஸ் இது வந்து ரெகுலராக இருக்க விமனுக்கு சொல்கிறேன். டிப்ரெஷனுக்கு போயிட்டாங்கன்னா தே ஹாவ் டு பி ஹேண்டில் பை அ ப்ரொஃபஷனல். அந்த டிஃப்ரென்ஸ் எப்படி மேம் கண்டுபிடிப்பீங்க? டிப்ரெஷன் அப்படின்னா ஒரு ப்ரொலாங்டு பீரியட் ஆஃப் டைம், அட்லீஸ்ட் ஒரு 2 weeks to 3 weeks சிம்டம்ஸ் வந்து பர்சிஸ்டண்ட்டாக இருக்கும். தாட்ஸ் வந்து சம்டைம்ஸ் ஈவன் சூசைடல் ஐடியேஷன் வரும், குழந்தைய ஹார்ம் பண்ணுற டெண்டன்சி வரும். இது எல்லாமே சேர்ந்து ஒரு தேர் இஸ் அ டயக்னோஸ்டிக் க்ரைட்டீரியா விச் தி சைக்காட்ரிஸ்ட் வில் அசஸ். அதனால தான் வந்து அதை சொன்னேன் இல்லையா, நம்ம எக்ஸ்ரே எடுத்து பார்க்குற மாதிரி யூ ஹாவ் டு கோ ஃபார் த அசஸ்மெண்ட். அப்போ அந்த மாதிரி ஒரு கிளினிக்கலான ஒரு டயக்னோசிஸ் வரும்பொழுது இட் வில் பி ஹேண்டில்டு இன் அ வெரி டிஃப்ரெண்ட் வே. ஸோ நான் சொல்கிற டிப்ஸ் எல்லாம் கூட இட் இஸ் மெயின்லி ஃபார் விமென் டு ஹேண்டில் திங்ஸ். ஸோ உங்களோட வீடியோவில் நீங்கள் ரிப்ளை பண்ணும்போது இஃப் இட் இஸ் நெசசரி நீங்கள் வந்து ஒரு நானியை வந்து ஹெல்ப் எடுத்துக்கலாம் அப்படின்றது மேக்ஸிமம் நம்மளோட ட்ரெடிஷ்னல் பழக்கத்தில் அந்த மாதிரி நம்ம பண்ணதில்லை. பட் ஃபாரின் கண்ட்ரீஸில் ஒரு நானி வந்து வீட்டில் இருக்கிறது, ஒரு குழந்தைய பார்த்துக்கிறதுக்கு ஒருத்தங்க இருக்கிறதுன்றது வந்து நம்ம ரொம்ப காமனாகவே பார்த்துருப்போம். அது இந்தியாவுள்ள வருமா மேம்? கேன் இட் பி அ காமன் ப்ராக்டிஸ் ஹியர்? இஃப் யூ கேன் அஃபோர்ட் இட், எஸ். ஓகே. இப்போது நம்மக்கிட்ட ஸ்விக்கி ஜொமேட்டோலாம் 2 வருஷம் கூட இல்லை. இப்போ இட் இஸ் பிகம் அ வெரி காமன் திங் இல்லையா? நம்மளோட கன்வீனியன்ஸ் பொறுத்து தான். நான் ஏன் வந்து அந்த மேட் ஆர் நானி டு டேக் கேர் ஆஃப் த பேபி சொன்னேன்னா, உங்களுக்கு வந்து ஹெல்ப் இல்லைன்னு வச்சுக்கோங்க அண்ட் உங்களால் அஃபோர்ட் பண்ண முடியுது ஒரு பர்சன் அப்படின்னா நீங்கள் கோ ஃபார் இட்னு சொல்கிறேன். டெஃபினெட்லி அதில் ஒரு ப்ராசஸ் இருக்குது. நீங்கள் அந்த பர்சனை ட்ரஸ்ட் பண்ணுறீங்களா, அது எல்லாமே இருக்குதா, நான் இல்லைன்னு சொல்லலை. பட் ஏதோ ஒரு ஹெல்ப் நல்லது தானேங்க. அண்ட் இட்ஸ் அ ஸ்ட்ரக்சர்டு ஹெல்ப்னா இன்னும் நல்லது. அட்லீஸ்ட் இப்போ மாமியார் வீட்டிலே இருந்தாலும் நீங்கள் பிடிங்க நான் தூங்கணும்னு சொல்ல முடியாது. ஆனால் மேட் கிட்ட நம்ம சொல்லலாம்ல, நான் ஒரு 2 மணி நேரம் தூங்குறப்பா நீ பார்த்துக்கோ. தட் இஸ் தேர் ஃபார் விமென். அட்லீஸ்ட் யூ கெட் த ஹெல்ப் ஃபார் தட் வாட் எவர் மணி யூ ஆர் பேயிங். டெஃபினெட்லி யூ டேக் கேர் ஆஃப் ஆல் த கன்சிடரேஷன்ஸ். அவங்க சேஃபான பர்சனா அது எல்லாமே பார்க்கணும் தான், நான் இல்லைன்னு சொல்லலை. பட் பர்சனலாக ஐ டிட் இட். Because for my second baby, first 2 months I did not sleep. Because baby also had reflex, நிறைய இஷ்யூஸ் இருந்ததுனால கையிலே வச்சுட்டு இருக்கிற மாதிரி தான் இருந்தது எனக்கு. ஸோ 2 monthsல வந்து ஐ டோல் மை ஹஸ்பண்ட் ஐ வாண்ட் டு ஹையர் அ பர்சன். எதுக்குன்னு கேட்டார். நான் சொன்னேன் ஜஸ்ட் குழந்தைய மட்டும் வச்சுக்கிட்டா போதும், லெட் மீ ஸ்லீப். அந்த லெவலில் வந்து எனக்கே இருந்தப்போ ஐ ஹேட் டு கெட் ஃபார் ஹெல்ப். பட் அந்த டைமில் ஆஃப்கோர்ஸ் ஐ வென்ட் த்ரூ த ப்ராசஸ். இனிஷியலாக ஒருத்தவங்க செட் ஆகலை, பட் இட் இஸ் வர்த் இன்வெஸ்டிங்னு சொல்கிறேன். அது ஒரு இன்வெஸ்ட்மெண்ட்டாக தான் நான் பார்க்குறேன். உங்களால் முடிஞ்சதுன்னா யூ கேன் கோ ஃபார் இட். ஸோ ரொம்ப தெளிவாக நிறைய விஷயங்கள் டிஸ்கஸ் பண்ணோம் மேம். பட் என்னோட லாஸ்ட் கொஷின் வந்து, உங்களோட கமெண்ட்ஸில் நிறைய பேர் அவங்களோட கஷ்டங்கள்லாம் சொல்லியிருந்தாங்க மேம். ஸோ அவங்களுக்கு நீங்கள் ஒரு ஹெல்ப்பாக, ஒரு சஜஷன், உங்கள் ஃபீட்பேக் அப்படின்னா நீங்கள் என்ன மேம் சொல்லுவீங்க? குழந்தை பிறந்து எவ்வளோ நாட்கள் ஆனாலும் சரி, வருஷங்கள் ஆனாலும் சரி, நீங்கள் லாஸ்ட்டாக ஃபீல் பண்ணுறீங்க, உங்களால் குழந்தை கூட கனெக்ட் பண்ண முடியல, உங்களுக்கு உள்ள ஒரு சந்தோஷம் இல்லை, எப்பயுமே அழுதுகிட்டே இருக்கிற மாதிரி இருக்குது, மண்டெல்லாம் வெடிக்கிற மாதிரி இருக்குன்னு நீங்கள் நினைக்கிறீங்கன்னா யூ ஆர் நாட் அலோன் இன் திஸ். நீங்கள் இதில் தனியாகவே இல்லை. டாப் ப்ரொஃபஷனல் விமெனில் ஆரம்பிச்சு அடித்தட்டு மக்களில் வரைக்குமே எல்லா இடத்துலையுமே இது நடந்துட்டுருக்கு. ஃபர்ஸ்ட் ஆஃப் ஆல் இது எனக்கு மட்டும்தான் நடக்குதான்ற பயத்துலேருந்து விமென் வெளியில் வரணும். இது ரொம்ப காமன். நீங்கள் த விமென் ஹூ ஆர் அண்டர்கோயிங் இட், இது ரொம்ப வேலிடான ஒரு விஷயம். ஸோ ஃபர்ஸ்ட் ஆஃப் ஆல் யூ ஆர் நாட் அலோன். அண்ட் உங்களுக்கு வந்து அட்வொகேட் பண்ணுங்கள், ஆஸ்க் ஃபார் ஹெல்ப். உங்களோட எமோஷன்ஸை வந்து வோக்கலைஸ் பண்ணுங்கள், ப்ரொஃபஷனல் கிட்ட போய் பார்த்து பேசுங்க. அண்ட் ஃபைனலி டேக் கேர் ஆஃப் யுவர் செல்ஃப். யூ ஆர் வர்த்தி. எஸ். ஸோ ரொம்ப ஒரு நீட் அண்ட் க்ளீன் அண்ட் இன்றைக்கி ரொம்ப தேவைப்பட்ட நிறைய விஷயங்கள் நீங்கள் வந்து சொல்லிட்டீங்க மேம். எனக்கே வந்து ஈவன் ஐ ஹேவ் மை ஓன் சிஸ்டர் அண்ட் நான் எனக்கு தெரிஞ்ச நிறைய பேர் இந்த மாதிரி ஃபேஸில் ஸ்ட்ரகிள் பண்ணி பார்த்துருக்கேன். அண்ட் அன்டில் நவ் எனக்கு இந்த ஒரு டிஃப்ரெண்ட் ஆஃப் பர்செப்ஷன் இருந்ததே இல்லை. நீங்கள் சொன்னதுக்கப்புறம் எஸ், ஆஃப்டர் ப்ரெக்னன்சி விமன் ஆர் ஸ்ட்ரகிளிங் அண்ட் அதை வந்து நம்ம வாய்ஸ் அவுட் பண்ணணும் அண்ட் எவ்ரி விமன் அதுக்காக வந்து ஸ்டெப் அப் பண்ணணும் அப்படின்றது வந்து இந்த வீடியோவில் நம்ம பேசினது வந்து எனக்கு ரொம்பவே சந்தோஷமாக இருக்குது. ஸோ தேங்க்யூ ஸோ மச் ஃபார் கமிங் மேம். தேங்க்யூ. யூ ஆர் பீயிங் அ வெரி லவ்லி ஹோஸ்ட். தேங்க்யூ மேம். Bye.